வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நம்மளோட ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளில் நமக்கு பிடிச்சமான ஒரு கிஃப்ட் கிடைச்சா எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட திருமண நாள். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு என்னோட திருமண நாள். அதுக்கு என்னோட வீட்டுக்காரரும் எங்கள் அம்மாவும் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது தான், பணமாக கொடுத்தது புக்காக மாறி இருக்கு. இவ்வளோ பெரிய பாக்ஸு. ஆக்சுவலாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதாவது நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான நாளில் அந்த கிஃப்ட் கரெக்டாக அதே அன்னைக்கே கைக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நானும் மித்த நாளில் நான் புக்ஸ் இந்த மாதிரி ஒகேஷன் அப்போ போட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ தான் நான் அதை சுட சுட போய் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் வாங்க என்னென்ன புத்தகங்கள்ங்கிறத பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக உங்களுக்கு காமிக்கலாம். ஏன்னா எப்பயுமே புக் ஹால் வீடியோ தான் காமிக்கிறேன். இந்த தடவை ஒரு அன்பாக்சிங் வீடியோ காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணி இதை பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த புக்ஸ் இன்னைக்கு கிடைக்கவும் எனக்கு அது ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆக்சுவலாக அது பெரிய பாக்ஸுங்கிறதுனால உங்கள்கிட்ட ஃபுல்லாக வச்சு என்னால் காமிக்க முடியல. ஸோ நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ விசிபிளாக இருக்கும்னு தெரியல. உங்களுக்கு அடிக்கடி தோணலாம் இவங்க அதிகம் புக் ஹால் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் புக் ஹால் வீடியோ உங்களுக்கு கம்மியாக தான் நான் போடுறேன். ஏன்னா அதிகமாக புக் ஹால் வீடியோ போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிறதுனால நான் கொஞ்சம் குறைச்சிக்கலான்ட்டு தான் நான் அதிக வீடியோஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறது இல்லை. நிறைய இப்போ நான் வெக்கேஷன் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஆக்சுவலாக நான் அந்த அமௌண்ட்டை எல்லாமே புக்ஸாக தான் வாங்கிட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் பர்ச்சேசிங்கை நான் குறைச்சிட்டேன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் இப்போ புக்காக மாறிட்டுருக்கு எங்கள் வீட்டில் இப்போ ட்ரெஸ் செல்ஃபில் உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. ஆனால் அது எல்லாமே புத்தகங்களாக என்னோடய அலமாரியில் அலங்கரிச்சிட்ருக்கு. நம்ம எப்படியா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு 10 ட்ரெஸ்க்கு பக்கமாவது வாங்காமையாக இருக்க போகிறோம். அந்த ட்ரெஸ் வாங்குகிற காசில் நம்ம புத்தகங்கள் வாங்கினா அது தலைமுறை தாண்டியும் இருக்கும்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். ஆக்சுவலாக பாருங்கள், அவங்க எவ்வளோ அழகாக பேப்பர்லாம் வச்சு கவர் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. பெரிய தேங்க்ஸ் சார், எனக்காக இந்த அளவுக்கு நீங்கள் இதை பார்சல் பண்ணி கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட் எடுத்தோடனே சூப்பர் புக்கு, என் சரித்திரம், உவேசா ஐயாவோட புத்தகம். ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது விகடன் பதிப்பகத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த புத்தகம் படிக்க. அதுவும் விகடனோடதுங்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்களேன், பேஜ் குவாலிட்டிலாம் செமையாக இருக்குது. இந்த புத்தகத்தோட பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 575 பக்கம் உடைய ஒரு புத்தகம். சார் வாங்கினப்ப இந்த புத்தகத்தோட விலை 300 ரூபாய். இப்போ எப்படின்னு தெரியலங்க. ஆனால் விகடனில் வருதான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த புத்தகம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நம்மளோட தமிழ் சமுதாயத்தில் உள்ள பண்டைய பழக்க வழக்கங்களை பற்றின புத்தகம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் சார்கிட்ட கேட்டப்ப சார் சொன்ன புத்தகம் தான் பண்பாட்டு அசைவுகள். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அவர் சொன்ன புத்தகம். அப்போ கொடுங்க சார், நான் படிச்சுட்டு அதை ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பரமசிவம் ஐயா எழுதின ஒரு புத்தகம். இது காலச்சோட பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 199 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். நீங்கள் நம்மளோட பண்பாட்டுகளை பற்றின ஏதாவது புத்தகம் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான புத்தகம் இதுதான். பரமசிவம் ஐயாவோட எல்லா புத்தகங்களுமே நல்லா இருக்கும், அவசியம் நீங்கள் பாருங்கள். அடுத்த புத்தகமும் அவரோட புத்தகம் தான், பரமசிவம் ஐயாவோட புத்தகம். இது நீராட்டும் ஆராட்டும்னு சொல்லி இது ஒரு புத்தகம். இந்த புத்தகம்லாம் எனக்கு புதுசு தான். இது விலையடக்க பதிப்புன்னு சொல்லி 75 ரூபாய்க்கு சார் வாங்கியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா காலச்சூட பதிப்பகத்தோட தாங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 159 பக்கங்களுடைய ஒரு சின்ன புத்தகம் தான். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். தூங்கும் அழகிகளின் இல்லம் சொல்லிட்டு யூசனரி கவப்பட்டா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. பார்த்துக்கங்க பேரெல்லாம். இது உன்னதம் பதிப்பகம் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் 96 பக்கங்களுடைய ஒரு புத்தகம். ஆனால் உன்னத பதிப்பகம் ரொம்ப மோசங்க, எழுத்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு நார்மலாக படிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் மெனக்கெட்டு தான் படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரமசிவம் ஐயாவோட
வழித்தடங்கள்னு ஒரு புத்தகம். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 127 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். செம்ம. இந்த தடவை பரமசிவம் ஐயாவோட புத்தகங்கள் இத்தனை கிடைச்சிருக்கு நமக்கு. அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம், அதாவது இந்த புத்தகம்னு இல்லை, எனக்கு இந்த மாதிரி எந்த புத்தகங்கள் கிடைச்சாலும் நான் ரொம்ப விரும்பி படிப்பேன். ஹக்கிள்பெரி பின்னணி சாகசங்கள். அதாவது இது ஏதோ குட்டீஸோட அந்த ஏதாவது சாகச பயணம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நம்பி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து மார்க் டைவன்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து ஜெயந்தி சங்கர்ங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பாரதி புத்தகாலயத்தோட தாங்க. இதோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 346 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். ஆனால் இந்த மாதிரி புத்தகங்கள் நான் ரொம்ப தேடி தேடி படிப்பேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் ஃபேண்டசி நாவல் பற்றி சொல்லுங்கன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த புத்தகம்லாம் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் ஐயாவோட பெண்கிற இந்த புத்தகம். இது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் தாங்க இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் போட்டிருக்கு. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 199 பக்கங்களை உடைய ஒரு அழகான புத்தகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சுஜாதாவோட எப்பொழுதும் பெண். சூப்பர். இதோட விலை பார்த்தீங்கன்னா 190 ரூபாய். இது வந்து உயிர்மை பதிப்பகம் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 191 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இது சுஜாதா சாரோட புத்தகங்கள்ங்கிறப்ப த்ரில்லருக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்த ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா எஸ்வி ராமகிருஷ்ணன் ஐயாவோடது, அது அந்த காலம். இது பார்த்தீங்கன்னா உயிர்மை பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 119 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஆர் மீராவோட அந்த மரத்தையும் மறந்தேன் மறந்தேன் நான் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம். இது வந்து கையடக்கம் உள்ள ஒரு குட்டி புத்தகம் தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா 140 ரூபாய். இதை வந்து எதிர் வெளியீடு தான் அதை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 102 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நாவல், இரண்டாம் இடம் சொல்லிட்டு. இது வந்து ஒரு மலையாள நாவலோட ரீமேக் தான். இது பார்த்தீங்கன்னா எழுதினவர் பேர் வந்து எம்டி வாசுதேவ ஐயருங்கிறவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து குறிஞ்சிவேலனுங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுன்னா, பீமன் வந்து மகாபாரதத்திலுமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதை பற்றி ஒரு கதை தான் இது. இது வந்து சாகித்ய அகாடமியோட புத்தகம் தான். இது 190 ரூபாய் இதோட விலை. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 464 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், திரௌபதியின் கதைன்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் பாருங்களேன், இது வந்து ஒரியால இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி திரும்ப இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு புத்தகம் தான். இது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவங்க தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 527 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். திரௌபதியை அவங்க வெர்ஷனில் இது சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து மகாபாரதத்தை ஒரே ஆங்கிள்லேயே பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தா தான் அவங்களோட பார்வையில் அந்த கதை நமக்கு புரியும். இன்னுமே அது ஈஸியாக இருக்கும். அடுத்த புத்தகமும் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகங்க, லைஃப் ஆஃப் பை. இது வந்து இந்த புத்தகம் நானுமே வாங்கணும்னு நினச்ச ஒரு புத்தகம் தான். இது வந்து புக்கர் பரிசு பெற்ற ஒரு நாவல் தாங்க. யான் மார்க்டேல்ங்கிறவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து சின்ன தம்பி முருகேசன்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எதிர் வெளியீடோட ஒரு வெளியீடு தாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 299 ரூபாய். பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 405 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். சூப்பரான ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம அகிலன் சாரோட கயல்வெளிங்கிற இந்த புத்தகம். அவரோடது இது வந்து சரித்திர நாவலில் ஒரு அழகான கதை. இது வந்து தாகம் வெளியீட்டகம் தான் அதை வெளியிட்டிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 592 பக்கங்களை உடைய ஒரு அழகான ஒரு புத்தகம். ரொம்பவே அவ்வளோ அழகாக புது புக்கு மாதிரியே இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது.
இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் விலையுள்ள ஒரு புத்தகம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அவங்களோட இந்திரநீலம்ங்கிற ஒரு புத்தகம். இது வந்து அகனி வெளியீடு தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். இவங்க தான் அந்த வெண்ணிலா, நல்லா இருக்காங்கல்ல. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 214 பக்கங்களோட ஒரு சின்ன புத்தகம் தான், கையடக்கமுள்ள ஒரு குட்டியான ஒரு புத்தகம் தான். ஹேண்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடியும். பேஜஸ் அதிகமாக எல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜீவன் லீலான்னு சொல்லிட்டு அருவிகளின் லீலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மூலம் வந்து காக்கா கலேக்கர் அப்படிங்கிறவங்க, தமிழில் வந்து PM கிருஷ்ணசாமிங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன்னா ஒரு சாகித்ய அகாடமியிலிருந்து வெளியிட்ட ஒரு புத்தகம். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 477 பக்கங்களையுடைய ஒரு புத்தகம். குஜராத் மொழியிலிருந்து இது வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய மொழிகளில் இந்த நூல் வந்திருக்கு. வங்கம், ஹிந்தி, தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் இந்த நூல் வந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1971 இப்படி மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு புத்தகம் தான். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு புத்தகம்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபின்சன் க்ரூசோவோட ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகம். இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாகவே ட்ராவலிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் யாராவது இப்படி பயணம் போனாங்க, கடல் தாண்டி போடுறாங்க, இந்த மலைகள்ல எல்லாம் அப்படி ஒரு பயணம் பண்ணி போகிறாங்கன்னா நம்மளே போகிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் அந்த மாதிரி புத்தகங்களை தேடி தேடி படிப்பேன். அதுலேயும் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஆள் இதை பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் ஐயாவோட அப்பா தான் முத்துக்குமார் ஐயாவுக்கு இது பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்பயே எனக்கு இந்த புத்தகம் படிக்கணுங்கிற ஆர்வம் ரெட்டிப்பாயிருச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவரோட புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதனால் இந்த புத்தகம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க. இந்த புத்தகத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இது பாருங்கள், எப்போ வெளியாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1958. ஸோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பதிப்பகமான ஒரு புத்தகம் நம்ம கையில் இருக்குங்கிறப்பவே அது எவ்வளோ ஸ்பெஷல்னு அதை சொல்லவே முடியாதுங்க. எனக்கு அந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் தாண்டி இந்த புத்தகம் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இன்னும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்தணுங்கிறது நமக்கு இன்னும் பொறுப்பு கூடுதல் ஆகுது. ஸோ இது இன்னும் சேஃபாக வச்சுக்கணும்னு நமக்கு தோணுது. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எழுதினவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பரமசிவம்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி முருகேச முதலியாருங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்கங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் ஆனால் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே தான். இது வந்து 532 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. அனைக்கும் அதை சீக்கிரம் படிச்சிடுவேன்னு எனக்கு தோணுது. நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் காமிச்ச இந்த புத்தகங்கள்லாம் தாங்க எனக்கு ஸ்பெஷலான டேயில் எனக்கு கிடைச்ச புத்தகங்கள். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். திரும்ப வேற ஒரு வீடியோவில் வேற முக்கியமான சில புத்தகங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.